நண்பன். நீங்களா நண்பனா? அது எப்படி? உன்னுடைய எதிரி எனக்கும் எதிரி, அதனால நாம 2 பேரும் நண்பர்கள். எதிரின்னா அவனையே காப்பாத்துனீங்க, என்னையே திருப்பி சுட்டீங்க. மை டியர் பாய், உனக்கு ஒரு கதை தெரியுமா? நடுராத்திரில ஒருத்தன் நடந்து போனான். பாதையில ஒரு பாம்பு இருந்தது. அது அடிக்கிறதுக்காக ஒரு கம்பை தேடி எடுத்து பாம்பையும் அடிச்சுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது பாதையில கிடந்தது பாம்பு இல்ல, கம்புன்னு. இதுல என்ன ஜோக் இருக்கு? அடிக்கிறதுக்காக எடுத்தானே குச்சி, அதுதான் உண்மையிலேயே பாம்பு. அது ஒரு சந்தர்ப்ப தவறு. நம்ம 2 பேருடைய பொது எதிரிக்கு எதிரா நீ ஒரு காரியம் செய்யணும். அப்படி செய்தா நம்ம 2 பேருடைய கடமையை முடிஞ்சிடும். என்ன செய்யணும்? நாளைக்கு கிருஷ்ணாவுடைய பிறந்த நாள். நீ அங்க வர்ற, சபையில எல்லாருக்கும் முன்னாலையும் உன் தங்கைக்கு அவன் செய்த கொடுமையை சொல்றேன். உங்க காரியம் முடிஞ்சிடும், ஆனா என் காரியம்? அதுவும் உன் காரியம் தாப்பா. இல்ல, என் தங்கச்சி எப்படி துடிச்சு செத்தாளோ அதே போல அவன் துடிக்க துடிக்க துப்பாக்கியால் அவன் தேகத்தை துளைக்கணும். அவன் கால்ல கயத்தை கட்டி இழுத்துட்டு போய் ஒரு சாக்கடையில சமாதி வைக்கணும். சபாஷ் சபாஷ். என் காரியத்தை விட உன் காரியம்தான் காரியம். ஆனா ஒண்ணு, நாயை கொண்டதா இருந்தாலும் அது வெறி பிடிச்சதுன்னு நீ நிரூபிக்கணும். அப்பதான் 4 பேர் நீ செய்தது சரின்னு ஒத்துக்குவாங்க. நாளைக்கு சபையில கிருஷ்ணா ஒரு வெறி பிடிச்ச நாயின்னு நிரூபிக்க போறேன். அவசியம் வர்றேன். Good. Good. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. ஹலோ பார்ட்னர். ஹலோ. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் எல்லா விஷயத்தையும் ஒன்னா போட்டு குழப்ப மாட்டேன். நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி இருந்தேன். கிருஷ்ணாவுக்கு பல பேர் பலவிதமான பரிசுகளை கொடுத்திருப்பீங்க. ஆனா நான் ஒரு விசித்திரமான பரிசு அவருக்காக கொண்டு வந்திருக்கேன். உயிருள்ள பரிசு. காம்ரேட், இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் தகைச்சு போயிடுவீங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைப்பார். ஓஹோ, அப்போ இவர் ஜோசியரா? இந்தியால இருந்து வந்திருக்காரா? அப்ப இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம். இப்ப கிருஷ்ணாவோட ஜாதகத்தை விவரமா சொல்ல போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான நண்பரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். மீட் மிஸ்டர் ராமாலு, போலீஸ் ஏடி ஆபீசர். ஊக்லின்னு ஒரு ஆயுள் கைதி ஜெயில இருந்து தப்பி ஓடி தலைமறைவா திரிறானா. அவனை பிடிக்கிறதுக்காகவே இவனை ஸ்பெஷலா நியமிச்சிருக்காங்க. ஆயுள் கைதியை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த ஊக்லியோட முழு சரித்திரமும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றேன், இப்ப உங்க நண்பரை பேச சொல்லுங்க. உன் வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல வைக்கட்டுமா? தாராளமா. ஏன் முதல்ல கெட்டதுகளையே சொல்ல வைங்களே. ஓகே காம்ரேட், கிருஷ்ணா யாருங்கிறத சொல்லுங்க. அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்ன செய்தாருங்கிறத சொல்லுங்க. ஒரு பாவம் அறியாத அந்த பெண்ணினுடைய சாவுக்கு யார் காரணங்கிறத சொல்லுங்க. யாரு பொண்ணா? சாவா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. கிருஷ்ணா யாரு, நீங்க யாரு, அவனுக்கு உங்களுக்கு என்ன உறவு, எல்லாத்தையும் உபரமா சொல்லுங்க. நான் யாரு? எனக்கு கிருஷ்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் திணறேன்? எதுக்காக சொல்றதுக்கு பயப்படுறேன்? செத்து போன நர்மதாவோட அண்ணன் நீ தானே? யாரு? நர்மதா அண்ணனா? நோ, நான் இல்ல. நர்மதாவை எனக்கு தெரியவே தெரியாது. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்குங்க. ஏன் பயந்து ஓடுறேன்? நர்மதாவோட மரணத்துக்கு காரணமா இருந்தவரை பழிவாங்க துடிக்கிற அவரோட அண்ணன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஜெயிலிருந்து தப்பி ஓடி வந்த ஆயுள் கைதி ஹூக்லி நான் தான் உங்களுக்கு தெரியாது. வாட்? ஆயுள் கைதி ஹூக்லி? அந்த இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருக்கிறது என்னதான். ஹூக்லி நான் தான் தெரிஞ்சா உடனே கைது பண்ணுவான். அதனாலதான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா அந்த கிருஷ்ணாவோட சாவு என்னைக்கு இருந்தாலும் என் கையாலதான். ஜோசியர் வந்தாரு, எங்க காணோம்?
மறுபடியும் விழுந்துட்டீங்க போல இருக்க. அந்த ஹூகிலியை விட நீ பெரிய கேடிடா. Many more apparitions. சிந்து, சீட்டாட்டத்துக்கு துணை இல்லாம அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்காருல்ல, பாத்துட்டே உட்கார்ந்து இருக்கேன். போடி. விளையாட்டுக்கு துணை இல்லைங்கிறதே வேதனைனா வாழ்க்கைக்கு துணை இல்லைங்கிற வேதனை எவ்வளவு பெருசா இருக்கும் அது அவருக்கு தெரிய வேண்டாம். இனிமே நான் ஆட வர மாட்டேன். both of you get lost. போங்கடி குந்தாணி கற்பிங்களா, யாரும் ஆட வராட்டி எனக்கு நடி. கொஞ்ச நாளி சீட்டு ஆடாட்டி நம்மளுக்கு தூக்கம் வராது, அவ்வளவுதான். நானே ஆடி நானே முடிச்சுக்கிறேன். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடிடும் உன்னை நான் பாட வைப்பேன். ஜெயிச்சுட்டாள் ஜெயிச்சுட்டாள், தலகாணி வச்சுக்கிறண்டி, என் தயிருக்காரி தலகாணி வச்சுக்கிறண்டி. புறா புறா தோத்து போயிட்டண்டி, என் பொஞ்சாதி புறா புறா தோத்து போயிட்டண்டி. பஞ்சாதி பஞ்சாதி, பஞ்சாதி, என்ன இது? கிருஷ்ண பரமாத்மாவை பாமா வெளியே நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டேன். காமி சத்திய பாமா கதவை திறவாள். பாமா கதை படிச்சது கோவம், நான் கதை படிச்சது உங்க உத்தரவு. Well done, my dear, well done. நீங்க திறந்துடுன்னு சொன்னா திறந்துடுறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். No, விதிச்ச சட்டத்துக்கு விதிவிலக்கு கொடுக்கிறது கொல்லைப்புற வழி மாதிரி. நான் அந்த வழியா வர விரும்பல, வெளியே படுத்துக்கிறேன். உங்களோட வாழ்ந்த இந்த 20 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உங்களை பிரிஞ்சது இல்லையே. நான் செய்த குற்றத்துக்காக உன்னை பிரிஞ்சு படுத்துதான் தீரணும். கதவை நான் சும்மா தாங்க சாத்திருக்கேன், தப்பா போடல. இப்ப என் காதல விழுகிற மாதிரி நீ கதவை இழுத்து தாப்பா போடணும். Do what I say. இப்பதான் நீ என் பொண்டாட்டி. சிந்து சாப்பிடுவா. இனிமே இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு இல்ல. நான் காத்திருந்த நாள் வந்தாச்சு. 5179 ஞாபகம் இருக்கா? இனில இருந்து எனக்கு வயசு 18. நான் மேஜர் ஆயிட்டேன். உங்க கார்டியன் சட்டம், என் காலுக்கு போட்ட விலங்கு அத்தனையும் முடியுது. கூண்ட விட்டு ஒரு கிளி பறக்குது, அது இஷ்டம் போல பறக்கும், இஷ்டமான கேள்வி போய் உட்காரும். இடைஞ்சலா யாரும் வர முடியாது. நான் இப்பவே புறப்படுறேன். ஆமா, என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எப்படி? சொத்துக்கள், அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல தயாரா இருக்கு. நீ கையெழுத்து கூட போட வேணாம், நேரா போய் எடுத்துட்டு போ. Thank you very much. அக்கா, நான் சொந்தமா வீடு கட்டி குடியேற போறேன். அதுக்கு சுதந்திர பவனம்னு பேரு. அங்க வாசல் கதவு பூட்டி இருக்காது, டெலிபோன் பூட்டி இருக்காது, ஜன்னல் எல்லாம் திறந்தே இருக்கும். நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நீ சூதாட்டத்தை விட்டு தொலைச்சதுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு ஒரு சின்ன கிளுகிழுப்பே ஏற்படும். சிந்து, சிந்து, என்னம்மா கையில தாம்பூல தட்டோட நிக்கிற? இன்னையில இருந்து நான் மேஜர். ஒரு சுதந்திர பருவேன், இருந்தாலும் ஒரு தனி பருவேன். எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அக்காவும் அத்தானும் இருந்தோம் இல்ல. அதனால நின்று போன நிச்சயதார்த்தத்தை நானே நடத்த வந்திருக்கேன். ஹலோ, எஸ், இது
மாப்பிள்ளை வீட்டு அழைப்பு. நடக்க முடியாத கல்யாணத்துக்கு 4 வீட்டு அழைப்பு. என் இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் இதை நான் நடக்க விட மாட்டேன். சேவல் கூவுளைங்கிறதுக்காக பொழுது விடியாம இருக்கிறது இல்ல, முகூர்த்த வேலை நிச்சயமாகி நெருங்கிக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரா, தாலியில 3வது முடிச்சு போடுறோம் பாரு, அந்த நேரத்துல கூட நின்னு போன கல்யாணம் எத்தனையோ இருக்கு. நாட் இன் மை கேஸ். முகூர்த்த வேலை தவறாம சிந்து கழுத்துல 3வது முடிச்சும் போடுற சக்தி என்கிட்ட இருக்கு. ஏமா ஆபீஸ் முடிஞ்சு போச்சே, நீ போகல? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு சார், அதை முடிச்சிட்டு போறேன். வெரி குட். சார், நர்மதாவோட டேபிள கிளீன் பண்ணும்போது ஒரு கவர் கிடைச்சது. என்னது? ஒரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் சார். குழந்தை பர்த் சர்டிபிகேட்டா? ஆமா சார், குழந்தை பேரு ஜமுனா. ஜமுனாவா? ஆமா சார், குழந்தை பிறந்த தேதி, ஆஸ்பத்திரி பேரு எல்லாம் இருக்கு சார். குழந்தையோட அப்பா பேர் போட்டுருக்க பாரு. சரி பாரு. ஆமா சார், போட்டிருக்கு. ஆனா ஏதோ தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கு சார். தண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்காதுமா, கண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வச்சுக்கோ, நாளைக்கே ஒரு ப்ரமோஷன். தேங்க்யூ சார். என்ன புது மாப்பிள, அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம விராட் நகர் தோட்டத்துல இருந்து விதவிதமான பழங்கள்லாம் வந்திருக்கு. நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா புஷ்டியா இருந்தாதானே எனக்கு அப்படியே 1-2 தள்ள முடியும். கொஞ்சம் பாருங்க. நான் தான் கொடுக்கணுமா? அப்புறம் என்ன பண்றது, உங்க அண்ணன் கட்டுப்பாடு எல்லாத்தையும் எண்ணி லிஸ்ட் போட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிருக்காரு. உங்க அண்ணனே தேவை. ஏன் எழுந்திருச்சுட்டேன்? பழத்துல பங்கு கேட்பணும்னு பயந்துட்டியா? பயமா? அதை என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. ஆமாமா, உன் மனசாட்சிக்கே பயப்படாதவனாச்சே நீ, வேற எதற்கு பயப்பட போற? பழம் சாப்பிடுறீங்களா? முதல் முறையா என் முகத்திரியை கிழிக்கிறதுக்காக நானும் நர்மதாவும் சந்திச்ச நாகர்கோட்டுங்கிற இடத்துக்கு எங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்க. ஜமுனா வச்சு அடையாளம் காட்ட சொன்னீங்க. அதான் சாக்லேட் மரம் கதையை விட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டியே. அதுக்கு பரிசா திராட்சை சாப்பிடுறீங்களா? ரொம்ப ருசியா இருக்கும். 2வது முறையா சிந்துவே தன்னுடைய கற்பை என்கிட்ட பறி கொடுக்க வந்தப்போ அதை காட்டி என்னுடைய சுயரூபத்தை எங்க அண்ணங்கிட்ட வெளிப்படுத்த முயற்சி பண்ணீங்க. அதான் நீ உத்தமனாகி என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டியே. அதுக்கு பரிசா பூட்டான் பிளம் சாப்பிடுறீங்களா? ரொம்ப ருசியா இருக்கும். 3வது முறையா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஊக்லே கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தார் முன்னால குட்டை உடைக்க பாத்தீங்களே. அதான் எவனையோ ஒருத்தனை போலீஸ்காரன்னு காமிச்சு ஊக்லிய ஓட ஓட விரட்டிட்டியே.